தாம்பரம் செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை நோக்கி செல்லும் 55 மின்சார ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமானோர் போக்குவரத்துக்கு பயன்படுத்துறது மின்சார ரயில் சேவையை தான் அதிகமானோர் பயன்படுத்துறாங்க. இப்போ 55 ரயில் சேவைகள் ரத்து அப்படின்னா அதற்கான மாற்று ஏற்பாடுகள் என்ன செஞ்சிருக்காங்க? கூடுதல் பேருந்து ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கிறாங்களா? எந்தெந்த நேரங்கள்ல இந்த மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு? ஆனந்தி, பிரியதர்ஷினி, நான் தற்போது இருக்கக்கூடிய இடம் தாம்பரம் ரயில் நிலையம். இந்த மின்சார ரயில்கள் இயக்கத்துடைய முக்கிய பகுதி என்று சொல்லலாம். சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு மார்க்கத்தில் இயக்கக்கூடிய ரயில்களும் அதேபோன்று மறுமார்க்கத்தில் செங்கல்பட்டு தாம்பரம் வழியாக கடற்கரை ரயில் நிலையத்துக்கு இயக்கக்கூடிய மின்சார ரயில்களும் இன்று 55 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த ரயில் ரத்துக்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது தாம்பரம் ரயில் நிலையம் பகுதியில் இருக்கக்கூடிய பணிமனை பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த ரயில் ரத்து செய்யப்படுகிறது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி இன்று காலை 9:40 மணி முதல் கடற்கரையிலிருந்து தாம்பரத்துக்கு வரக்கூடிய ரயில்கள் பிற்பகல் 12:50 மணி வரை ஏறத்தாழ 10-12 ரயில்கள் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. அதே போன்று கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து செங்கல்பட்டு நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள் காலை 9:30 மணி முதல் 12:40 மணி வரை 6 ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. இதேபோன்று கடற்கரையிலிருந்து கூடுவாஞ்சேரி செல்லக்கூடிய ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. மறுமார்க்கத்தில் நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 12:35 மணி வரை சுமார் 8 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று செங்கல்பட்டிலிருந்து கடற்கரை ரயில் நிலையத்துக்கு செல்லக்கூடிய ரயில்கள் காலை 11 மணியிலிருந்து பிற்பகல் 12 மணி வரை ரத்து செய்யப்படுகிறது. இதேபோன்று கூடுவாஞ்சேரியிலிருந்து காலை 8:55 மணியிலிருந்து 11:20 மணி வரை 5 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. மொத்தமாக இன்றைய ஒரு நாளில் மட்டும் 55 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கூடிய நிலையில் இந்த ரயில் ரத்துகள் காரணமாக பயணிகள் எந்த வகையான பாதிப்புகளை சந்திக்கிறார்கள் என்பது குறித்து நம்மோட ரயில் பயணி இருக்கிறார். சார், இப்ப எங்க இருந்து எங்க வந்தீங்க? இந்த ரயில்கள்லாம் இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரி சிரமம் இருக்கும்? நான் விழுப்புரத்துலேருந்து வந்தேங்க. பீச் போனோம். பீச்சு போகிறதுக்கு ட்ரெயின் இல்லை, பஸ்ஸை பிடிச்சி தான் போகணும். சார், இப்போ நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க, இந்த மாதிரி ரயில் ரத்துன்றது முன்கூட்டியே தெரியுமா இல்லை இங்கே வந்த பிறகு? தெரியாதுதான் வந்துட்டு இங்கே வந்து தங்கிடும். ரயில் ரத்துன்ற காரணத்தால வெளியூர்லேருந்து வரக்கூடிய உங்களுக்கு அடுத்த கட்ட திட்டமிடலுக்கு யார்கிட்டயாவது உதவிகள் கேட்பீங்களா இல்லை இங்கே ஏதாவது இருக்கிறவங்கள்ட்ட விவரம் சொன்னாங்களா? வந்த பிறகு தான் தெரியுது. செங்கல்பட்டுலேருந்தே வண்டி போகாது அப்படின்ற மாதிரி கூட மெசேஜ் சொன்னாங்க. அப்புறமா வந்துட்டோம், தாம்பரம் வந்துட்டோம். இனிமேல் பீச்சுக்கு பஸ்ஸை பிடிச்சி தான் போய் ஆகணும். நன்றிங்க. ஆனந்தி, தற்போது இங்கு சொல்லியிருக்கிறாங்க வெளியூரிலிருந்து வந்த பயணிகள் எல்லாம் ரயில் ரத்து என்ற குறித்த அறிவிப்பு வறுமடையில் தான் தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த ரயில்கள் ரத்துக்கு மாற்று ஏற்பாடாக அரசு போக்குவரத்து கழகம் சார்பிலும் இங்கிருக்கக்கூடிய ரயில்வே நிர்வாகம் சார்பிலும் மாற்று ஏற்பாடாக பேருந்து வசதிகள் செய்வதற்காக ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடத்தப்பட்டிருக்கின்றன. தேவையான அளவில் கூடுவாஞ்சேரியிலிருந்து பல்லாவரம் வரையில் இந்த பேருந்துகள் சேவை என்பது தேவைக்கேற்ப இயக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். இது வார இறுதி நாட்களாக இருக்கக்கூடிய சனிக்கிழமை என்பதாலும் நாளையும் இதேபோன்ற ஞாயிற்றுக்கிழமையும் இதேபோன்ற ரத்துகள் இருக்கின்றன. 2 நாட்களும் பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில் ரத்து செய்யப்பட்ட ரயில்களுக்கு மாற்று ஏற்பாடாக கூடுதல் ரயில்கள், சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ரயில்கள் என்பது செங்கல்பட்டிலிருந்து கூடுவாஞ்சேரி வரை இயக்கப்படும். அதேபோன்று பல்லாவரத்தில் இருந்து கடற்கரை வரை இயக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். இடைப்பட்ட கூடுவாஞ்சேரியிலிருந்து பல்லாவரம் வரை முழுவதுமாக இந்த மின்சார ரயில்கள் காலை சுமார் 8:30 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையில் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. முக்கியமாக இந்த வெளியூரிலிருந்து வரக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு செல்லக்கூடியவராக இருந்தாலும் சரி, மின்சார ரயில் தான் முக்கியமான அவர்களுக்கு நகர்ப்பகுதி இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய இடமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் நாம் மற்றொரு ரயில் ஏறுவதற்காக வரக்கூடிய பயணியிடம் கேட்கலாம். சார், இப்போ ரயில்கள்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு, மாற்று ஏற்பாடுகள்லாம் உங்களுக்கு தெரியுமா? என்ன இது ரத்து முழுமையாக ரத்து செய்யப்படலை, பார்சியலாக ரத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. டைமிங் ஆல்ரெடி இந்த ரத்து செய்யறதுக்கு முன்னாடி போதுமான அளவுக்கு தகவல் மக்களுக்கு விழிப்புணர்வாக சொல்லியிருந்தாங்க. டிவி மூலயமா, பத்திரிகை மூலயமா, ரயில்வே ஸ்டேஷன்லாம் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நன்றி. ஆனந்தி, பிரியதர்ஷினி அவர்கள் தெரிவித்தது போலவே ஏற்கனவே குறிப்பிட்ட அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இந்த விழிப்புணர்வு அடிப்படையில் பொதுமக்கள் தங்களுடைய பயணங்களை திட்டமிட்டுக் கொண்டால் இந்த ரயில் ரத்து காரணமாக ஏற்படும் பாதிப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இருந்த போதிலும் நாள்தோறும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் தாம்பரம் ரயில் நிலையம், அதாவது இந்த கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு இடையே இருக்கக்கூடிய இந்த மின்சார ரயில் சேவையை பயன்படுத்தி வருகிறார்கள். பொதுமக்களின் மிகவும் ஒரு அடிப்படையான இந்த போக்குவரத்து இன்று ரத்து செய்யப்படக்கூடிய வேளையில் அதற்கான மாற்று ஏற்பாடுகளை அதிகாரிகள்
அதிகாரிகள் முழுமையாக கண்காணித்து பொதுமக்கள் எந்த விதத்திலையும் பாதிக்காத அளவில் அதற்கான இந்த பேருந்து சேவையாக இருக்கட்டும், போக்குவரத்துகளை ஒழுங்குபடுத்துவதாக இருக்கட்டும், இது போன்ற பணிகளை முடுக்கிவிட்டு முழுமையாக கண்காணித்து யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் அதற்கான மாற்று ஏற்பாடுகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள். ஆனந்தி அண்ட் பிரியதர்ஷினி. சென்னையில 55 மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆனா அதற்கு மாற்று ஏற்பாடாக கூடுதல் பேருந்துகளும் இயக்கப்படுகிறது பயணிகளின் வசதிக்காக. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியிருக்கீங்க. நன்றி சுரேஷ்.